அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேஷர் நீரூர் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 8வது கருத்தரங்கம். பண்டிட் பாலு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு கருத்தரங்கம் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயங்களை மக்களுக்கு கொடுக்குறோம். அப்படிதுக்கு அந்த இறைவனோட அருள் இருந்தால் மட்டுமே அதை சிறப்பாக செய்ய முடியும். இன்னும் சிறப்பாக நடத்த பிரபஞ்சம் என்னைக்கும் உங்களுக்கு துணை இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய ஜோதிட கருத்தரங்கள் நான் எடுத்துக்கொண்ட தலை பார்த்தீங்கன்னா ராகு கேதுவின் சூட்சம பலன்கள். எல்லா ஜாதகத்தை பார்த்ததுமே 1-7 2-8 ராகு கேது இருந்துட்டா தோஷ ஜாதகம்னு சொல்லிடுறாங்க. முதல்ல கிரகங்களை தோஷம்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் அப்படிதான் அவரும் சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது 2, 4, 7, 8, 12 தோஷம்பாங்க. அவர் மங்களக்காரகர், அவரை தோஷம்னு சொல்லக்கூடாது. அவங்களோட விதி பயன் தானே. பிறந்து வரும் பொழுதே அப்படியே எங்கூட பேசிகிட்டே வாங்க, அப்போ தான் எனக்கு பேச இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரிங்களா? நம்மளோட விதி பயன் தாங்க. பிறக்கும் பொழுதே நம்ம என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி முதலே ஆண்டவன் நிர்ணயிச்சப்பட்ட ஒரு விஷயம். ஜாதகம் அவர்களுடைய ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லைங்களா? நகர்கின்ற கோச்சாரமே ஒருவரின் ஜாதகம், அவர் வாங்கி வரும் வரம். அப்போ அன்றைய கோச்சாரத்தோட இன்றைய கோச்சாரத்தை நம்ம மேட்ச் பண்ணி தான் தசாபுத்தியை கணக்கிட்டு பலன்கள் சொல்கிறோம். அப்போ இந்த ராகு கேதுக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்பாவளியோட தாத்தா பாட்டி தான் ராகு. கேது பகவான் நம்ம அம்மாவளியோட தாத்தா பாட்டி தான் கேது, நம்மளுடைய முன்னோர்கள். இப்போ லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிகள் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் மீண்டும் பிறக்க போகிறாங்கன்னு அர்த்தம். 1-2 ராகு கேதுக்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ளார மீண்டும் பிறக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதே ராகு கேதுக்கள் சனி பகவானோட நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னாவோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்தியோட சேர்க்கை இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களே ஒரு அபாஷன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் எனக்கு குழந்தை வேணான்னு தாராளமாக நீங்கள் கேளுங்க. 1-2 ராகு கேதுக்கள் இருந்து சனி பகவான் நட்சத்திரம் இருந்தாவோ, சனி பகவான் பார்த்தாவோ, மாந்தியோட பார்வை சேர்க்கை இருந்தாவோ, அவங்க ஒரு வேலைக்காகவோ படிப்புக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அபாஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, கோயிலாக போவாங்க. ராகு கேதுக்கள் நம்மளோட முன்னோர்கள், நம்ம அவங்க வழி வந்தவங்க தான். அப்போ அவங்களோட நன்மையும் தீமையும் நம்ம கூட தான் பயணிக்கும். நன்மையும் தீமையும் பிறர்தர வாரா இல்லைங்களா? அதனால இது ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்த ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு இந்த 18 வருஷம் அனுபவத்தில் எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கடைசியாக உங்கள் சந்தேகங்களை கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போது இந்த 7-8க்கு வாங்க. இது மனைவியோட குடும்பம். நமக்கு 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம் தாங்க. நம்மளோட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் இடமே வாழ்க்கை துணையோட இடம். அப்போ அந்த இடத்துல ராகு கேதுக்கள் 7-8 இருக்குன்னா அவங்க வழியை சம்மதம் எடுத்து சொல்லி பேசலாம். அப்போ அவங்க வழியோட தாத்தா பாட்டிகள் பிறக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் லாஜிக். அப்போ 1-7 இருந்தால் 8-7 பார்த்தீங்கன்னா ராகு கேது இருப்பாங்க. யாரோட கிரகம் பலமாக இருக்கோ அவங்களுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ கிரகண தோஷத்துக்குள்ளே வரலாங்க. இப்போ சந்திர பகவான் கேதுவோட சேர்ந்திருந்தால், சூரிய பகவான் ராகு கேதுவோட சேர்ந்திருந்தால் இது ஒரு கிரகண தோஷம். தந்தைக்கும் தாய்க்கும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் இருக்காது. அப்போ எப்பன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் பாதிப்புகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 1, 5, 9 அப்படிங்கும்போது மேஷம், சிம்மம், தனுசில் அஸ்வினி, மகம், மூலம் இருக்கும். இது கேதுவோட நட்சத்திரங்கள். தர்ம திரிகோண ராசி இல்லைங்களா? அப்போ இந்த வீட்டில் ராகு உட்கார்ந்தா மட்டும்தான் பிரச்சனை. சரிங்களா? அப்போ மிதுனம், துலாம், கும்பத்தில் ராகுவோட நட்சத்திரம் இயங்கிட்டு இருக்கு. காமத்திரிக்கோணம். சரிங்களா? மிதுனத்தில் திருவாதிரையும், துலாத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதியும், கும்ப சதையும் இருக்கும். அப்போ ராகு நின்ற இடத்துல கேது பகவான் உட்காராருன்னு அப்படின்னா இங்கே என்ன ஆகும், உங்களுக்கு ஆன்மீக வழிபாதை அவர் விரும்புவார். இங்கே வேற வழியில் அவர் போகும்போது
பிரச்சனை சந்திக்க போறாருன்னு அர்த்தம். இப்போ 1, 5, 9ல் மேசம், சிம்மம், தனுசுவாக இருந்தாலும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் 1, 5, 9ல் கேது பகவான் இருப்பது சிறப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம், சிம்மம், தனுசுவாக இருந்தால் இன்னும் நல்லது. காம திரிகோண வீட்டில் கேது வந்து உட்காரக்கூடாது, தர்ம திரிகோண வீட்டில் வந்து ராகு வந்து உட்காரக்கூடாது. ஏன்னா வழிகள் மாறி போகும்போது பிரச்சனையை அவங்க தேடி போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள நம்ம நல்வழிப்படுத்தணும். இந்த விஷயத்துக்காக இதெல்லாம் செய்யுங்க பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு தெரியும். ஒன்று. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சூரிய பகவானுக்கு வரலாம். ஏன்னா ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது 2 தோஷமும் வரும் சரிங்களா. சந்திர கிரகண தோஷமும் வரும், உங்களுக்கு இந்த சூரிய கிரகணமும் வரும் சரிங்களா. அப்போ பிறக்கும் தருவாயில் அந்த 1 மாசத்துக்குள்ள இருக்கு பாருங்க, அப்போ அந்த சூரிய பகவானோட கேது பகவான் நினைவுகள் கோச்சாரத்தில் இருக்கும். அப்போ இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது தந்தை தொழிலில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதிக முதலீடு போட்டாங்கன்னா அது பாதிப்பு கொடுக்கும், சரிவை கொடுக்கும். அந்த சூரிய தசால கேது புத்தி ராகு புத்தி வரும்போது பிரச்சனை. அப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட காலைல எஞ்சி வீட்டில் பெரியவங்க குளிச்சுட்டாவே 50% ப்ராப்ளம் சால்வ்டு. குழந்தைங்களுக்கு நடந்துட்டு இருக்கு சூரிய பகவான் திசையில் ராகு கேது நடந்துகிட்டு இருக்கு, சந்திர திசையில் ராகு கேது இருக்கு, திசையும் புத்தியும் போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ குழந்தைங்க எஞ்சி குளிக்க முடியாது. அவள் பெற்றவங்க எந்திரிச்சு என்ன பண்ணணும், அம்மா அப்பா வந்து எஞ்சி குளிச்சிட்டிங்கனாவே 50% ப்ராப்ளம்ஸ். ஏன்னா குளிக்காமல் ஒருத்தர் பார்க்கும் பொழுது தான் அது உங்களுக்கு, ஏன்னா இருள் தானே உங்களுக்கு, கிரகணம் என்ன உங்களுக்கு இருள். நம்ம பிரகாசமாக குளிச்சாவே ஃப்ரெஷ் ஆயிடுவோம் இல்லைங்களா, இதோட தாக்கம் கொஞ்சம் குறையும். இது மெயின் கான்செப்ட் சரிங்களா. இப்போது இந்த சூரிய பகவான் ராகு கேதுவோட டிகிரி வயசில் இருக்கும்போதும் இல்லை 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரிங்க, இந்த ராகு கேதுவோட பார்வைகளில் சூரிய பகவான் இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். தந்தை கஷ்டப்படாமல் முன்னுக்கு வர முடியாது. உறவுகள் மூலமும் நட்புகள் மூலமும் ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று. இப்போ கேது எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூலம் ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ராகு வந்து அதிகமான ஆசையை கொடுப்பவர், அதிகமாக ஆசை இதை பண்ணலாம் அதை செய்யலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டு போய் கடனை வாங்கி இவர் மட்டும் போடாமல் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பாருங்க அவங்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டு சிக்க விட்டுறது, மாட்ட விட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இவங்க கேட்க முடியாது, இவர் யார்கிட்ட எல்லாம் கேட்டாரோ வாங்கினாரோ அவங்களுக்காக ஓட வேண்டியிருக்கும். இது சூரியன் ராகு கேது பண்ணுவாங்க. இப்போ அந்த காலகட்டங்கள் நம்ம கவனமாக இருக்கும். சந்திர பகவான் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களோட மனசை ஒரு நிலை இருக்காது, தேவையில்லாத குழப்பம், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். எந்த விஷயம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரைட்டாக யோசிப்பீங்க, செய்யும் போது பார்த்தீங்கன்னா மாறி பண்ணுவீங்க. ஏன் யோசிச்சோன்னு தெரியாது, அதை ஏன் செஞ்சோம்னு தெரியாது, ஒரு மாதிரி தத்தளிக்கூடிய 2 மனசை கொடுக்குது சந்திரன் கேதுவோட பணி. இப்போது இந்த சூரியன் ராகு கேதுக்கும் ஒரு சின்ன பரிகாரம், சந்திரன் ராகு கேதுக்கும் ஒரு பரிகாரம் என்ன. இப்போ குழந்தைங்க ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது தசாபதி நடக்கும்போது நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ சூரிய பகவான் ராகு கேது இருக்கு அப்படின்னா அரசாங்கத்தில் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, ஏதாவது பணம் என்ன வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க, வேலை நீக்கம் செய்வாங்க, இல்லை அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையும் இந்த ராகு கேதுக்கள் கொடுப்பாங்க. அப்போ அரசாங்க வேலை அப்பா இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் பணம் வாங்கி நம்பிக்கை கொடுக்குற மூலமாக பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. தண்டனை கட்டாயம் உண்டு. ஏன்னா சூரிய பகவான்னா அரசாங்கம், ராகு பகவான்னா திருட. அதுலேயும் சனி பகவானோ 8 கூடிய கிரகமோ 12 கூடிய கிரகம் சேர்க்கையோ பார்வையோ இந்த சூரிய பகவான் ராகு கேதுக்கள் வாங்கியிருந்தாவோ கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வரும், மாற்று கருத்தே கிடையாது. 8ஆம் இடங்கிறது என்னங்க, அவமானம். 12ஆம் இடங்கிறது விரயம். இந்த சம்பந்தம் இல்லாமல் கோர்ட்டுக்கோ கேஸ்க்கோ ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் இன்சிடென்ட்டு, ஒரு கொலை பண்ணுறதாகட்டும் தற்கொலை பண்ணுறதாகட்டும் அடுத்தவங்களை மிரட்டுறதாகட்டும் இந்த 8 சம்பந்தம் இல்லை நடக்காது. அப்போ அந்த காலகட்டங்கள் இந்த கிரகங்களோட தாக்கம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக அவங்கள சொல்லணும் சரிங்களா. இப்போது இவங்க வீட்டில் நாய் வளர்த்தக்கூடாது. நாய் வளர்த்துனாங்கன்னா ராகுங்களா, ஆக்டிவேஷன் ஆகுங்களா.
10வதுக்கு மீன் தொட்டி வீட்டில் வைக்கக்கூடாது. சூரியன் ராகு கேதுவோட இணைவு இருக்குது, சேர்க்கை இருக்குது, தசாபுத்தி இருக்குது பட்சத்தில் வீட்டில் மீன் தொட்டி வைக்கக்கூடாது. பறவைகள் வளர்த்தக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சிறைவாசம் விஷயம் இருக்குது. ஒரு நாயை கட்டி போட்டிங்கன்னா அதுவும் அரசு தானே. ஒரு மீன் தொட்டி வைக்கிறீங்க, தன்னோட இனத்தோடு சேராமல் அது ஒரு லாக் தானே உங்களுக்கு. பறவைகளை கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறீங்க. அப்போ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேஷன் ஆகும். இந்த காலகட்டங்களில் லவ் பேர்ட்ஸ் வாங்குறதோ கிளி வளர்க்குறதெல்லாம் கூடாது. முடிஞ்சால் காசு கொடுத்து பேர்ட்ஸ் வாங்கி பறக்க விடுங்க. இல்லையா உங்கள் கையால் போய் தீனி போட்டுட்டு வாங்க. பறவைகளுக்கு மீனுக்கு போய் உணவை கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது மிக சிறந்த பரிகாரம். வீட்டில் கேட்டு பாருங்க, மீன் தொட்டி வச்சுருக்கேன். ஆமாங்க மீன் தொட்டி வச்சுருக்கேன், ஆனால் மீன் இறந்திருந்து போகுது. நடக்கும். பிரச்சனை இருக்கும்போது தான் நமக்கு என்ன பண்ணுங்க எல்லா விஷயங்களும் வரும். இப்போ சந்திரன் ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா செலவில் பரிகாரம். இது வந்து கட்டாயம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மன குழப்பம் தீரும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங்கான மைண்ட் இருக்காது, சப்போர்ட்டிவ் கிடைக்காது. யாராவது சப்போர்ட் பண்ணாலும் நம்ப மாட்டீங்க. அந்த காலகட்டத்தில் நம்பலாமா வேண்டாமான்னு 2 மனசா உங்களுக்கு இருக்கும். ஒரு 1 கிலோ பச்சரிசி, ஒரு தலவாழை இலை, மேக்ஸிமம் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவில் இருக்கும், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? 5 விளக்கு, 10 ரூபா எண்ணெய் பாக்கெட்டு, திரி பாக்கெட்டு 1, ஒரு தீப்பெட்டி, 108 மல்லிகைப்பூ எண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 10 ரூபா மஞ்சத்தூள் பாக்கெட். சரிங்களா? ஒரு 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு காணிக்க. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்ணணும். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஏன்னா சந்திர பகவான் கேதுங்கும் போது முழுவதியாக இருக்கும்போது தான் நம்ம வந்து அவரை தரிசனம் பண்ணணும். வீட்டு மொட்டை மாடியில் ஒரு 8 மணிக்கு மேற்கொண்டு நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்போ இந்த பௌர்ணமி அன்னைக்கு இவங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கணும், சீக்கிரமாக ஜீரண உணவாக இருக்கணும். சரிங்களா? ஆயில் ஃபுட்டு, மசாலா ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உணவுக்கும் சம்பந்தம் பரிகாரத்துக்கும் நிறைய இருக்குங்க. சந்திரனும் உணவு தான், சந்திரனுக்கு தான் பரிகாரமும் பண்ணுறோம். ராகுதானே பெருங்கூடாது இல்லைங்களா? அப்போ அங்கே அதிகமாக உணவு இருக்கும்போது இந்த பரிகாரம் பண்ண முடியுமா உங்களால்? அதனால் அன்னன்னைக்கு காலையில் இருந்தே என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா மைல்டாக உணவு ஜீரணமாகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். 8 மணிக்கு மேலே மொட்டை மாடியில் குளிச்சுட்டு போய் உட்காந்துக்கோங்க. ஒரு சாண்டில் இல்லைன்னா ஒயிட் இந்த மாதிரி ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கலாம். தலவாழை இலை போட்டு பச்சரிசியை பரப்பி விட்டு மஞ்சள் தூளை மேலே போட்டு சென்டரில் பெரிய பாம்பாக வரையணும். அந்த தண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வச்சு அப்படியே நீங்களே என்ன பண்ணணும், பாம்பு போட்டு வரணும். 2 குட்டி பாம்பு போடணும். 5 அகல் விளக்கு சந்திர பகவானை நோக்கி ஏற்றணுங்க. நீங்கள் மேலே வைக்கிற எந்த பொருளையும் கீழே வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. இங்கே வச்சா வச்சது தான். இது எக்காரந்து கொண்டும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? எப்போ 2 வாழைப்பழத்தில் 2 பத்தி, ஒரு 10 ரூபா பேக்கெட் பத்தி வாங்கினீங்கன்னா ஒரு 4 குச்சி இருக்கும், அதையும் பற்ற வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்க வச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுறீங்க, ஓம் சந்திர பவாய நமக, இல்லை சந்திர பகவானே போற்றி. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் மந்திரம். சரி, காயத்ரி மந்திரம் சொல்லணும்லாம் கிடையாது. இந்த 108 மல்லிகைப்பூ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தானாக சொன்னோம்னா எண்ணிக்கையை மிஸ் பண்ணிடுவோம், மனசு குழம்பிடும். 65 வந்ததா 70 தெரியலையேன்னு. இப்போ 108 பூ வச்சுக்கோங்க, எண்ணி வச்சுட்டோம்னா எண்ணிக்கை மிஸ் ஆகாது, நம்ம கவனம் சிதறாது. அதுக்காக தான் அந்த பூ எண்ணி வச்சுருக்கோம். எடுக்கிறீங்க, ஒவ்வொன்றா சந்திர பகவானை நோக்கி எடுத்து உள்ளே போட்டுட்டு சாமிக்கு புள்ளையர்கிட்ட போட்டுட்டு இறங்கி வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. காலையில் இதை வந்து யாராவது வீட்டில் இருக்க பெரியவங்க இதை கொண்டு போய் என்ன அப்படியே ஆற்றுல கொண்டே போட்டு வந்துடணும். சரிங்களா? ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போய் போடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ராகு கேதுவோட தசா புத்தி இருக்கக்கூடாது. அது நடக்குது அப்படின்னா அவங்க கொண்டு போய் இது போடக்கூடாது. இது ஒரு மெயின். சரிங்களா? இப்போ இதை எதுக்காக பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். சரிங்களா? இருட்டு நேரத்தில் தானே இருக்குது. அப்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைச்சிட்டாவே அடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாங்க, ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக பண்ண ஒரு 50% ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷமாக அதை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ரிசல்ட் நிறைய கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? அப்போ இது கொண்டு போய் ஆற்றுல போடுறவங்க நல்லா கை கால் முகம் கழுவிக்கணும். வீட்டுக்கு வெளியில் ஒரு பக்கெட் தண்ணி வச்சிடணுங்க. நல்லா அவங்க கை கால் முகம் கழுவிட்டு தான் உள்ளே வரணும். வந்து குளிச்சுக்கிட்டு தான் தண்ணியே குடிக்கணும், டீ காஃபியே குடிக்கணும்.
சரி போட்டு வந்துட்டோம், போகிற வழியில் டீ சாப்பிட்லாம், போண்டா சாப்பிட்லாம்லாம் சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை மறுபடியும். அதனால் அதை அவங்க சொல்லிடுங்க. சரி, நல்லா கை கால் முடிஞ்சுக்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, அவங்க டீ காஃபி அன்னியே அப்படி தான் குடிக்கணும். இது ரிசல்ட் நிறையா இருக்குது. குழந்தைங்க வந்து ஸ்டார்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஞாபக சக்தியை இழக்கிற சந்திரன் கேது தான். இந்த புதன் கேதுவும் சந்திரன் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள்ஸ் இருக்கும், குழந்தைங்களுக்கு இருக்கும். நல்லா படிப்பாங்க. இந்த தசாபுத்தி காலங்களில் பாருங்கள் அப்படியே மார்க் டவுன் ஆகும். அவங்களுக்கு நல்லா படிக்கிற குழந்தை டீச்சர்ஸ் கஷ்டமாக இருக்கும். நல்லா படிப்பானே, ஏன் இன்னைக்கு மார்க் கம்மியாயிடுச்சு? சந்திரன் கேதுவோட தாக்கம் அவசியம் இருக்கும். இல்லைன்னா கோச்சாரத்தில் இன்னைக்கு பாருங்கள், சிம்மத்துக்கு வந்து 2ஆம் வீட்டில் கேது இருக்காரு, 8ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. கும்பத்துக்கு எடுத்தீங்கன்னா 2ல் வந்து ராகு, இங்கே வந்து கேது இருக்காங்க. அப்போ மீனத்துக்கும் கன்னிக்கும் பார்த்தீங்கன்னா 1-7 தொடர்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தசா புத்தி ராகுவோ கேதுவோ நடக்குது அப்படின்னா திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செய்யக்கூடாது. மெயின் சிம்மம் அப்படிங்கும்போது கண்டகட்சி நடந்துட்டு இருக்குங்களா? அதே போல் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி வரப்போ டிசம்பர் 20 வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, உங்களுக்கு ஜென்ம சனி வருது. அப்போ உங்களுக்கு வந்து மீனத்துக்கு எடுத்தீங்கன்னா 7 சனியோட தாக்கம் இருக்குது. அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று சேர போகிறாங்க. புதன் கேது பிரச்சனை, ஏன்னா புதன் வீட்டில் வந்து கேது உட்காந்துட்டாவே காதல் பிரச்சனை வரும். லைஃப் போயிட்டுருக்கோம், அப்படியே ஸ்ட்ரகுள் ஆகும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் ப்ராப்ளம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 ஜாதகம் பக்கம் பார்த்த வகையில் அவங்களோட திருமண தேதியை வாங்கி பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 8 தான் வருது. நீங்கள் யாராவது லைஃப்பில் பிரச்சனைன்னு சொல்லி வராங்க அப்படின்னா தசாபதி பாருங்க, ஒன்று ராகு கேது போயிட்டுருக்கோம். இவங்க லக்னத்தையோ இப்போ விருச்சக லக்னத்தை பார்த்தீங்கன்னா கேது பகவான் பார்க்குறாரு. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இட குடும்பச்சனியும் ஆரம்பிக்குது, ராகு பகவான் தாக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ரிஷபம் எடுத்தீங்கன்னா ராகு பகவான் 3வது பறவையாக பார்க்குறாங்க. கடகலக்ன ராசி வந்து கேது பகவான் பார்க்குறாரு 3வது பறவையா. அப்போ 3, 7 இந்த பக்கம் 3 இந்த விஷயங்கள் கொண்ட லக்ன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இப்போ கரண்ட்டில் பிரச்சனை இருக்குது. நிறைய டைவர்ஸ் போயிட்டு டைவர்ஸ் ஜாதகங்களை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. அப்போ தோஷமானு கேட்காதீங்க. தோஷங்களை விட உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கான தேவையான பரிகாரங்களை எடுத்துக்கணும். அது ராகுன்னா சித்தர் வழிபாடு, சித்தர்களுக்கு மட்டும்தான் ராகு பகவான் அடங்கி போவார். கேது எடுத்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு, அவங்கள நீங்கள் எடுக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு. அப்போ ராகு நேரத்தில் டெய்லியும் காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 வரை பார்த்தீங்கன்னா ராகு காலம் வருதுங்களா, அந்த 1.5 மணி நேரம் மௌன விரதம் இருக்கணும், பேசக்கூடாது. அது கும்பலக்ன ராசிக்காரங்க இனி 1 வருஷம் 3 மாதம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க, ராகு காலத்தில் மௌன விரதம் இருந்துட்டாங்கன்னா இந்த ராகு பகவான் பிரச்சனையே பண்ண மாட்டேன். அதுதான் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். பேசினா தான் பிரச்சனை, லேட் நைட்டாக சாப்பிட்றதும் பிரச்சனை தான் உங்களுக்கு. 2ஆம் இடம் வாய் தானே அவங்கள பொறுத்தளவுக்கு. அப்போ என்ன ஆகும், விரயம் தானே உங்களுக்கு. லேட் நைட்டில் சாப்பிட்றது, பசி இல்லாமல் சாப்பிட்றது எல்லாமே அவங்க ஹெல்த் விஷயத்தை பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சிம்ம வீட்டுக்கு வரலாம். இப்போ 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காங்க. இவங்களை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மனசங்கடங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்குது அப்படின்னா சாபம் கொடுக்கக்கூடாது. சாபம் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களை நோக்கி தான் கேது வரப்போகிறார். அடுத்து எங்கே வரப்போகிறாருங்க, சிம்ம ராசிக்குள்ள கேது பகவான் உள்ள என்ட்ராக போகிறார். அப்போ என்னாகும், சாபம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 50% கொடுப்பார். தயவு செஞ்சு சிம்ம லக்ன ராசிக்காரங்க எந்த வருத்தமாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க, முடியலையா கொஞ்ச நேரம் விட்டுட்டு போயிடுங்க. அந்த காலம் நின்று பேசினா தான் பிரச்சனை. சரிங்களா? உங்கள் மனசு வருந்து இருக்குது, அவங்க தப்பு அவங்க பேரில் இருக்கலாம், உங்கள் பேரில் இருக்கலாம். யார்கிட்ட உட்காந்து பேசினாலும் அவங்கவுங்க தரப்பு கருத்து நியாயமானது தான். உண்மைதானுங்க? ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது 2 பேரோட கருத்தும் அவங்கவுங்களுக்கு நியாயமானது தானே. அது ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சாபம் கொடுக்கறது அப்படிங்கிறத விட நீங்கள் அது விலகி வர்றது ரொம்ப நல்லது. அந்த காலகட்டம் பேசாதீங்க. அப்போ கேது பகவான் அப்படின்னா மனித உடலும் மிருக தலையும் கொண்ட கடவுள்கள் ராகு கேதுக்கள் தான். அந்த கேதுவோட அம்சம் தான். அவங்களோட வழிபாடு அதிகம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த கேது அப்படிங்கும்போது விநாயகருக்கு தேங்காய் உடைங்க. வெள்ளிக்கிழமை சூரத்தேங்காய் போடுங்க. சூரத்தேங்காய் போடும்போது திருஷ்டி விலகும், உங்களோட தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும்,
கடன் விலகும். ஏன்னா இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா சூரத்தங்க யாரும் போடுறது இல்லை, அவங்க கடைக்கு சுற்றி உரைக்கிறது இல்லை. கடை வச்சுருப்பாங்க, வியாபாரம் போயிட்டுருக்கோம், ஏதாவது பண்ணுறாங்க கேட்டாங்கன்னா எதுவுமே பண்ணுறதில்ல. கோயிலுக்கும் போக மாட்டாங்க, அங்கே விளக்கும் பற்ற வைக்க மாட்டாங்க. ஆனால் கடன் மட்டும் தீரணும், டைமே இல்லைங்கம்மாங்க. அப்புறம் ஏன்ப்பா கடன் வாங்கினீங்க? ஏன்னா காலப்புருஷன் 6ஆம் இடத்துல வந்து கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். கடன் வாங்கினாலும் பிரச்சனை, கடன் கொடுத்தாலும் பிரச்சனை. அது மாமா வழி உறவு வழியில நீங்கள் ஜாமீன் போட்டு பண காசு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான். சரிங்க, சொந்த பந்தத்து குடும்பத்துக்குள்ளார ஜாமீன் எல்லாம் போட்டு கொடுக்காதீங்க. உங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்கா நீங்கள் கொடுங்க, வந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தர்ம கணக்கில் வந்துடும். அப்போ யார் கேட்டாலும் 5, 500, 100, 1000, 10,000, 5000 வரைக்கும் வராட்டி கூட நம்ம தேத்திக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா 5ங்கிறது புதன் தானே, அங்கே 5000 வரைக்கும் நம்ம சமாளிச்சுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு போயிட்டு தான் நமக்கு என்ன பண்ண முடியுங்க? பிரச்சனை, கோபம் வரும், போய் கேட்கலான்னு தோணும். அவங்க சொல்லுவாங்க எடுத்ததுமே, உனக்கு என்னப்பா குறைச்சல், நீ போய் எங்கிட்ட பணம் வாங்குற, அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். அடுத்த நம்ம சரி வாங்கிக்கலாம் இல்லைங்களா? நம்ம கௌரவம் விட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து வந்துடுவோம். அப்போ இந்த காலகட்டங்கள் கடன் வாங்குறதும் கடன் கட்டுறதும் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். கடன் குறையறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் லோன் போடாதீங்க. கேது உட்கார்ந்துட்டு இருக்கார், புதன் பகவான் ராகு என்ற நீசமாக இருக்கார் அவர் இல்லைங்களா? அப்போ பேங்க் லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டினாவோ, ஒரு இடம் வாங்கிட்டாவோ, வண்டி வாங்கினாவோ என்ன ஆகும் உங்களுக்கு? ஒரு கடனை வாங்கி தான் ஒரு கடனை கட்டுவீங்க. ஒரு கடனை வாங்கி தான் ஒரு கடனை கட்டுறதுல தான் இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு 60% நம்ம கையில் காசு இருக்கா, ஒரு 40% முடிஞ்சளவு கைமாத்து வாங்கிக்கோங்க. வட்டி இல்லை, டைம் 1 வருஷம் டைம் வாங்கிக்கோங்க, கொஞ்சமாக கட்டிடுங்க. கைமாத்து வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? கைமாத்து வாங்குறது எந்த காலத்துலேயும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வட்டி இல்லா பணம். உங்கள் நம்பிக்கையின் பேரில் கொடுக்கறதுனால உங்களுக்கு பயம் இருக்கும். உங்கள் வாய் கொடுக்குறீங்க இல்லைங்களா வார்த்தை, அதில் பயம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணுவீங்க? அவங்கள பார்க்கும் போதில் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், ஆட்டோமேட்டிக்காக பணமும் எடுத்து வச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க் லோன் போடுறது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம், மிதுனம், கும்பம் இவங்கெல்லாம் கார்னர் பிளேஸ் வாங்கக்கூடாது. கார்னர் பிளேஸ் வாங்கிட்டாங்கன்னா வளர்ச்சிகள் இருக்காது. இப்போ மூலக்குத்து வீட்டில் குடியிருப்பாங்க, மூலக்குத்து வீட்டில் குடியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரம் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சூளை வச்சுருக்க மாட்டாங்க. கேட்டால் கடன் பிரச்சனை இருக்குங்க. அதாவது அது ஏன் சொல்கிறாங்கன்னா மூலக்குத்துன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீதியும் ஒரு 3 வீதியோட இடம் தான் அந்த இடம் ஜாயின் ஆகிறது இல்லைங்களா? எங்கெல்லாம் சுற்றி போடுறாங்களோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்கே போய் தான் நிற்கும். சுற்றி போடுறது, கழிச்சு போடுறது, நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் பண்ணக்கூடிய விஷயம் என்னாகும்? அங்கே எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா? அந்த எனர்ஜி அந்த மூலக்குத்து இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும். அந்த கார்னர் பிளேஸ் தாண்டி போகும்போது ஒரு மொபைலில் கூட நீங்கள் பேச்சு வாக்கில் நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வான்னு சொல்லக்கூடாது. அந்த எனர்ஜி என்ன பண்ணும்? பின்னாடி வந்துடும். வருமா வராதுங்களா? வரும். சரிங்களா? அப்போ பேச்சு வழக்கு கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம பேசக்கூடாது. அங்கே ஒரு பொருள் நம்ம கொடுத்து வாங்கக்கூடாது, பூவெல்லாம் கொடுத்து வாங்கி வைக்கக்கூடாது. அந்த கார்னர் பிளேஸில் குழந்தைங்கள பார்த்து ஏன் போக சொல்கிறாங்க? கீழே விழுந்தாங்கன்னா அந்த இடம் எஃபெக்ட் பண்ணும். இப்போ அந்த வீட்டுக்கு அவங்க குடியிருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சரியான வழிபாடுகள் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும்னா உங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு சூளம் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஒரு வாரம் இல்லை ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுருந்து அங்கேருந்து சூளம் வாங்கிட்டு வந்து அதை ஆணியில் அடித்து அந்த சூளத்துக்கு கரெக்டாக விளக்கெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். பக்தியோட பயத்தோட பராமரிக்கணும். அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் தண்ணி ஊற்றி அதை சாந்திப்படுத்தணும். நெகட்டிவ் எனர்ஜி அதுக்குள்ளே பாஸ் ஆகுது இல்லைங்க? அப்போ அதை குளிர்ச்சிப்படுத்தணும். இல்லை விளக்கு மட்டும் போட்டால் பார்த்தீங்களா, கனி சொருகி வைக்கணும். அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி சாந்திப்படுத்தணும். அப்போ தான் அது வீட்டுக்குள்ளே மறுபடியும் வராமல் இருக்கும். அந்த விஷயத்தையும் அவங்க செய்யணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ராகு கேதுக்களோட சூட்சமம் கேட்டேன். தாத்தா பாட்டி வகை சொன்னேன் நான். இதில் வந்து பாம்புகள் அடித்து கொண்டு இருந்தாலும் தோஷத்தை காட்டும். பாம்பு அடித்து கொண்டிருக்கிறது, புத்து அடிச்சிருக்கு, அந்த காலத்தில் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இப்போல்லாம் எல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு, பில்டிங் ஆகிடுச்சு, பாம்பு புத்து எங்கேயும் இல்லை இல்லைங்களா? கோயிலில் கூட வச்சு பராமரிக்கிறதுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? சிலையை மட்டும் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாம்புகள் அந்த புற்றுகள் அழிச்சிருந்தாவோ
அவங்க அது பாம்பு அடித்து கொண்டு இருந்தாவோ இல்லை பாம்புகள் ஒன்றா இருக்கும்போது துரத்தி இருந்தாவோ இந்த குற்றத்தை மட்டும்தான் ஜாதகத்தில் காட்டும். இந்த குற்றத்தையும் ஜாதகத்தில் காட்டும். அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த ராகு காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கோ இல்லை ராமேஸ்வரம் திருநாகேஸ்வரம் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரலாம். நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு காளி அம்மனுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் விளக்கு போகிறதும் சாந்திப்படுத்தலாம். பாம்புகள் கொண்ட கடவுள் இருங்க புதன் பகவான், நம்ம பெருமாளே எடுத்துக்கலாம். பள்ளி கொண்ட பெருமாள் அவர்கிட்ட மட்டும்தான் சாந்தமாக இருப்பார். பெருமாள்கிட்ட மட்டும்தான் அவர் ஏன்னா மேலே படுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா, ஆள் சரண்டர் அவர். அப்போ அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம், நீங்கள் முறையீடு செய்யலாம். தோஷங்கள் இருக்குது. தோஷம் மீன்ஸ் இதை குற்றத்தை மட்டும்தான் அது காட்டும். சரிங்களா? அப்போ இந்த ராகு கேதுவோட தசா புத்திகள் நடக்கும் காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான ஆசைகளை கொடுப்பவர் ராகு, பற்றற்ற வாழ்க்கையை கொடுப்பது எதிர்பார்ப்பது கேது. அப்போ ராகு பகவான் இருக்குமோ அதிகமாக ஆசைப்படாதீங்க. இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்ந்தாவே ராகு பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். அதே மாதிரி கேது பகவான் உங்களோட கடமைகளை சரியாக செஞ்சிடணும். பற்றற்று போய் இருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு போய் ஒரு கோயில்லையோ போய் உட்கார்ந்தாலும் அதுவும் தப்பு. சரிங்களா? அதாவது குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை நீங்கள் சரிவர செஞ்சுட்டாவே கேது பகவானோட தாக்கம் எதுவும் பண்ணார். ஆனால் இந்த கேது பகவான் தசாபுத்தி காலங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் குளத்துக்காக போவாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் தான். ஃபஸ்ட்டு வரக்கூடிய 7.5 சனி அப்படிங்கிறது குழந்தை பருவத்தில் வரும்போது தாய் தந்தையரை தான் பாதிக்கும். தாய் தந்தையரை தான் பாதிக்கும். ரெண்டாவதாக வருது பாருங்க ஒரு சுற்றி 7.5 சனி. அது உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஃபேமிலியை, உங்கள் ஹெல்த்தை, உங்கள் பிஸ்னஸை பாதிக்கும். மூணாவதாக பாருங்க ஒரு 7.5 சனி. நீங்கள் செஞ்சு வச்சது புண்ணியமாக இருக்குது அப்படின்னா கோயில் குளமாக கூட்டிகிட்டு போகும். பாவமாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போகும். அந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்களோட அந்த அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனியோட அர்த்தாஷ்டம சனியோட ராகு தசாபுத்தி இன்னும் வச்சு பண்ணுவாங்க. சேவியா என்ன செஞ்ச, என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை கொடுப்பாங்க. அனுபவத்தை நிறைய புக்காகவே எழுதலாம். 4 படம் எடுத்துடலாங்களா? எடுக்கலாம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது முக்கியமான விஷயம், இந்த ராகு கேதுக்கள் வந்து 12ஆம் இடத்துல வந்து இருக்கு. இந்த ஜாதகங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். இப்போ ராகு 12ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது தாம்பத்திய உறவை குறிக்கோட இடம். அப்போ அந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அதற்கு ஏற்றவாறு ஜாதகத்தை இணைக்கணும். சரிங்களா? இல்லைன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னா என்ன ஆகுங்க, ஃபேமிலிக்குள்ளார பிரச்சனை வந்து. கேது இருக்கார் அப்படின்னா அந்த வாழ்க்கை ஈடுபட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் விரதமாக இருப்பாங்க, அதுவும் பிரச்சனை தான் இல்லைங்களா? அந்த 12ஆம் இடத்துக்கு மட்டும் ராகு கேதுவோட எவ்வளோ வீரியம் இருக்குது, எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்காரு, சூரியன் எப்படி இருக்காரு, அந்த ஆக்டிவேஷன் என்ன, 12ஆம் இடத்துல கிரகத்தோட நிலை என்ன, தசா புத்தி முதல்ல வருதா, அந்த 12 கூடிய தசையும் புத்தியும் திருமணத்துக்கு அப்புறம் முதல் 10 வருஷம் வருது அப்படின்னா டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா முதல் 5 வருஷம் மட்டும்தான் அவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. ரெண்டாவது 5 வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 குழந்தைங்க வந்துடுவாங்க, பொருளாதார தேவை வந்துடும், ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு ஓடிடுவாங்க, டயர்ட்னஸ் இருக்கும், எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஹெல்த் பிரச்சனை வந்துடும். 5 வருஷத்துக்கு மேலே, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு மேலே, 20 வருஷத்துக்கு மேலே ஒரு இல்லற வாழ்க்கை நீடிப்பு அப்படிங்கிறது மேக்சிமம் கிடையாது. அவங்களோட புண்ணிய கணக்கு இருக்குது அப்படின்னா 20 வருஷத்துக்கு மேலே பேரம்பேத்தி கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்களோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் எடுத்துக்கலாம், நல்லதே எடுத்துக்கலாம். ஸோ 15-20 வருஷத்துக்கு மேற்கொண்டு யாரோடைய இல்லற வாழ்க்கையும் ஒன்று பிரிஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா ஹெல்த் ஒரு பக்கம் இருக்கும், இல்லை ஒர்க்குக்காக பார்த்து வெளியூர் போயிடுவாங்க. அப்படியே பிரித்து வைக்கும். நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அந்த ராகு கேதுக்கள் அங்கே மட்டும் அதிகம் பார்த்துக்கணும். இப்போது செவ்வாய் பகவான் சொல்லுவாங்க, ஐயோ திருமணக்காரிங்க கெட்டு போயிடுமே. ஏன்னா செவ்வாய்னா கணவன் பெண் ஜாதகத்தில், இன்னொன்று திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்குபவர், மங்களகாரன் அவர் தான். இவரோட ராகு கேதுக்கள் உட்காந்துட்டாங்கன்னா ஐயோ ஒரு ராகு கேது இருந்தாவே ஜாதகம் கிடைக்காது. இதில் செவ்வாய் பகவானோட ராகு கேது ஜலடை போட்டு தேடினாலும் என்ன பண்ணாது, உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. இந்த காலத்தில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, பெற்றவங்க படிக்க அனுப்பிச்சிடுறாங்க காலேஜுக்கு. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இறங்கிடுறாங்க. அப்போ பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, பசங்க படிக்கல. இப்போ இது ஒரு விஷயம், 2 டிகிரி முடிச்சிருக்காங்க, பையன் 1 டிகிரி முடிச்சிருக்காங்க, எப்படிங்க கொடுக்குறது?
முதல்ல படிப்பு அப்படிங்கிறது உங்கள் பெயருக்கு போட முன்னாடி பெயர் போட ஒரு அதான் ஒரு அடையாளம். இது வந்து வாழ்க்கைக்கு என்றைக்குமே உடன் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஆன்லைனில் போகிறதுனால நிறைய பேர்த்துக்கு புரிதல் வேணும். படிப்பு ஒரு டிகிரி, உங்களோட அனுபவ அறிவை மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தவிர திருமண வாழ்க்கைக்கும் சம்பந்தம் படிப்புக்கும் இல்லை. நல்ல ஜாதகம் வரும், நல்ல ஃபேமிலியாக இருக்கும். இந்த ஒரு டிகிரி இப்போ என்ன பண்ணுவாங்க, ஐயோ வேண்டாங்க பார்க்கலாங்க, 2 டிகிரி 3 டிகிரி என் பொண்ணு படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு போகிறாங்க. படிச்சிருந்தா அவங்க குழந்தை நல்லது தானே, எதிர்கால வாழ்க்கையெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா. படித்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை என்றைக்குமே வந்து சம்பந்தம் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜென்ஸ் படிச்சிருந்தாங்க, லேடி படிக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாங்களா, குடும்பம் நடத்தாமல் இருந்தாங்களா, அந்த குழந்தைங்கள படிக்க வச்சு ஆளாக்கலீங்க. ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து பெற்றவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த 25, 27க்குள்ளே ஆண்களுக்கு திருமணம் ஆகுது சிறப்பு. பெண்ணுக்கு எடுத்தீங்கன்னா 23 to 21க்குள்ளே திருமணம் ஆகணும். அப்போ அந்த 2 அந்த 7க்கு உண்டான தசாபுத்திகள் வரும்பொழுது தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை யோகம் சொல்கிறோம். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 11 எடுத்துக்கலாம், நம்ம 4, 5, 9 எடுத்துக்கலாம். நம்ம இந்த தசாபுத்திகள் வரும்பொழுது கோச்சாரத்தில் குரு பகவானோட பார்வை, இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை செலுத்துறது திருமண யோகத்திற்காக கிடையாது. குரு பகவான் பார்த்தா கல்யாணம் நடக்குமா, குருபலன் கேட்பாங்க. திருமணமானதும் அந்த வருடம் குழந்தை பிறக்குமா, அதுக்குத்தான் குரு பகவானை பார்க்கணும். குரு பகவானோட பார்வை வந்து உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்காது. ஏன்னா 2, 4, 7 சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்காம குரு மட்டும் பார்த்தா நடக்குமா கல்யாணம்? அந்த விஷயம் இருக்கு இல்லைங்க. திருமணமானதும் தடையில் இல்லாமல் அப்போ அந்த குழந்தை பிறப்புக்கு ராகு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகு கேதுவும் இம்பார்ட்டன்ட் இருக்குங்க, குரு மட்டும் காரணம் கிடையாது. ராகு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் குழந்தை பிறப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ 5ஆம் வீட்டில் ராகு கேது, செவ்வாய்க்கு முடிச்சுட்டு போயிடலாம். இந்த செவ்வாயோட ராகு கேது இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளார கோயிலுக்காகவோ இடம் தர சொல்லியிருப்பாங்க, அதை கொடுக்காம விட்டுருப்பாங்க. இல்லைன்னா கொடுத்துட்டு அது ஒரு பிரச்சனை போய் கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. இல்லைங்க அது அவங்களோட பாகங்க, இது மாதிரி வாங்கிட்டாங்க, இது எங்கள் பாகத்துக்கு வந்துருச்சுங்க, இவ்வளோ இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கோயில்கிட்ட இருந்து வாங்குவாங்க. இந்த செவ்வாயோட கேது இணைவு இருக்கு அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய மெயின் விஷயம், குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு தொட்டி கட்டி வைக்கணும். எப்போ வந்து உங்கள் கட்டி தொட்டியில் தண்ணி குடிக்குதோ ஆடு மாடு, இந்த செவ்வாயோட பிரச்சனை குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களோட ஆன்மீக வழி, உங்களோட தாத்தா பாட்டி ஒரு விஷயம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அந்த கொடுத்துட்டு இடத்த வாங்கினவங்க. உங்கள் ஜாதகத்தை அது காட்டும், உங்கள் ஜாதகத்தில் அது செவ்வாயோட கேது. இந்த செவ்வாயோட ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரையாவது அடித்து கொண்டிருப்பாங்க, ஃபேமிலிக்குள்ளார துர்மரணம் நடந்திருக்கும். கொலை பாதகம் இல்லாமல் செவ்வாய் ராகுவோட சேர்க்கை இருக்காது. ஒன்று தற்கொலை, இவங்க மூலியமாக தற்கொலை பண்ணிட்டாலும் அது பாதகம் தான், கொலை பண்ணி தூக்கி போட்டிருந்தாலும் பாதகம் தான். அந்த காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, அழகா பிரச்சனையை முடிச்சிருப்பாங்க. இந்த செவ்வாயோட ராகு கேதுக்கு இந்த ராகு இருக்கார் அப்படின்னா இந்த விஷயத்த கேட்கலாம். அதுவும் சனி பகவானுடையோ மாந்தி பகவான் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வீடு இருக்கும், தோட்டம் இருக்கும். தாத்தா பாட்டிகள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துக்கு பிறகு அதை வித்துட்டு வந்துருப்பாங்க. இப்போ அந்த ஆத்மா அங்கே அடக்கம் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனோட வழி என்ன, அது ஒரு தோஷம் தானே. இந்த விஷயம் கேட்டு பாருங்க. ஆமாங்க இருந்தது, இப்பெல்லாம் தோட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, புல்டோஸ் நிறைய விட்டு ஃப்ளாட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஃப்ளாட் ஆகிருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காரணத்தையும் அந்த செவ்வாயோட ராகு சுட்டி காட்டுவார். ஏன்னா இன்னொன்று, இந்த கேது வந்து வச்சுக்கோங்க பாண்டில் வந்து உட்காந்துட்டாருன்னா அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்த பிறவி இல்லை. முதல்ல கேது பகவான் மோட்சகாரகன். அவர் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இருந்து உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் பாக்யாதிபதியாகவோ லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து குரு பகவான் பார்வை செய்தால் மட்டுமே அடுத்த பிறவி இல்லை. அடுத்த பிறவி இப்போ லக்னம் விருச்சகம் எடுத்துக்கோங்க, அதுக்கு குரு பகவான் தான் யோகாதிபதி. துலாம் வீட்டில் கேது இருக்கார், துலாம் வீட்டில்
கேது இருக்கார். அப்போ 5, 7, 9ல் குரு பகவான் பார்க்கணும். ஏன்னா குரு பகவான் தான் 12ஆம் இடமான மீனத்துக்கு அதிபதி. அவர் தான் மெயின் மோட்சத்தை கொடுக்குறவரே. அவர் பார்வை செய்யணும். பொதுவாக 12ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா அவங்க சொல்லக்கூடாதுங்க அடுத்த பிறவி இல்லைன்னு. அடுத்த பிறவி உண்டு அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடமான மனைவியை அவங்க திருப்திப்படுத்தாதங்காட்டி அவங்க திருமணமாகாமையோ வேற ஏதாவது விஷயத்துக்காக அனுபவிக்கிற கஷ்டங்கள் இருக்கும். அதை அந்த சுட்டி காட்டும். சரிங்களா? வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தேவை பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க வெளியே எல்லா விஷயம் பண்ணிக்குவாங்க. அதுவும் தோஷம் தானே, அதுவும் பாவம் தானே, அந்த விஷயத்த காட்டும். அப்போ இந்த 12ஆம் இடத்துல கேது இருந்து சுக்கிரனோ உங்கள் 3, 11 சம்பந்தப்பட்ட கிரகங்களோட தசா புத்திகள் நடக்கும்போதோ இல்லை அந்த சாரத்தில் கேது இருந்தாவோ வீட்டில் மனைவியை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வெளியே சுகவாசிகள். அந்த கர்மா எங்கே கழிக்கிறது? அடுத்த ஜென்மோனை எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த பாவத்தை அவங்க அனுபவிச்சே ஆகும். சரிங்களா? அடுத்த விஷயம், குருக்கு எது பார்த்தாச்சு, சுக்கிரன் ராகுக்கு எதுக்கு வரலாம். ஏன்னா செவ்வாய் பகவானை மட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா, சுக்கிரன் ராகுக்கு எதையும் பார்க்கணும். இந்த சுக்கிர பகவான் ராகுக்கு எது, சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் அது காரகோ பாவம் சொல்லுவாங்க, நாஸ்தி அப்படின்னு. பட் அதாவது மேஷ லக்னத்துக்கு மட்டுமே இது பொருந்தும். ஏன்னா பொதுவான களத்திரக்காரகன் உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் இல்லைங்களா. பொதுவான களத்திரக்காரகன் சுக்கிர பகவான். எல்லா வீட்லேயும் சுக்கிர பகவான் உட்கார்றதுனால அந்த பிரச்சனை கிடையாது. சுக்கிர பகவானோட சூரிய பகவான் அஸ்தங்கம் ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதில் ராகு கேதுவோட சேர்க்கையோ பார்வையோ நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க அப்படின்னா சொந்தம் புதுசில் பொண்ணு எடுங்க. குறையுள்ள வீட்டில் பொண்ணு கட்டுங்க. நிறைந்த குடும்பத்தில் பொண்ணு கட்டாதீங்க. ஏன்னா சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிட்டார். இது ஆண் ஜாதத்துக்கு இன்னுமே பொருந்தும். சுக்கிர பகவான் அஸ்தங்கமான ஜாதகத்தில் நிறைந்த வீட்டில் பொண்ணு எடுத்தீங்கன்னா நீங்கள் போனதான் அங்கே குறை ஏற்பட்டுரும். பொண்ணு வர நேரம் மட்டும் இல்லைங்க, மாப்பிள்ளை போகிற நேரமும் ஒன்று இருக்குது. அது யார் சொல்கிறதில்ல வெளியே. பொண்ணு வந்த நேரம் சொல்லிடுவாங்க, இங்கே கால் வச்சா இல்லைங்களா, சொல்கிறீங்களா இல்லையா, கேள்விப்படுறோமா இல்லைங்களா. அதே மாப்பிள்ளையை சொல்கிறோமா யாராவது, நம்ம சொல்கிறது இல்லைங்க. அப்போ சுக்கிர பகவான் அஸ்தங்கமானாங்க ஆண் ஜாதகத்தில் குறைந்த வீட்டில் தான் என்ன பண்ணுங்க, குறையுள்ள வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும். சொந்தம் புதுசாக இருக்கலாம். இதில் ராகு கேதுவோட தாக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும். அதில் 8 சம்மந்தப்படுச்சு அப்படின்னா டைவர்ஸ் உறுதி. டைவர்ஸ் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திருமணத்தை ரொம்ப கிராண்டாலாம் பண்ணக்கூடாது. 7 சுக்கிரன் இருக்குது அப்படின்னா காது வச்ச மாதிரி ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிடுங்க. நல்லா வாழ்த்துற 4 பேர் இருந்தால் போதும். நல்லா வாழ்த்துற 4 பேர் இருந்தால் போதும். பொண்ணு பார்க்கும்போது சரி கோயிலில் வச்சு பாருங்க, உப்பு சக்கரை வாங்குறீங்களா, உறுதி வார்த்தை பேசுறீங்களா, நிச்சயம் பண்ணுறீங்களா, ஜவுளி எடுக்கிறீங்களா, 4 பேர் போதும். தாலி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷனை கிராண்டாக வச்சுப்போம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சுக்கிரன் கேது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி குழந்தை பிறகு கடன் கட்டியிருக்க மாட்டாங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குங்க, இன்னவங்களுக்கு லோன் இருக்கும், அந்த கடன் என்ன பண்ணுவாங்க, கட்டிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வாங்கி இவளை தொட்டு தாலி கட்டின எப்போ கடன் வாங்கிச்சோ இன்னும் எனக்கு தீர மாட்டேங்குது சொல்கிறாங்களே இல்லைங்களா, அந்த விஷயம் அங்கே வரும். சரிங்களா கண்ணா, பேசலாமா? டைம் இருக்கா? 5 நிமிஷம். சரி சரி, இப்போ உங்கள் கேள்விக்கு வந்துடலாம். பேசினா நிறைய விஷயம் பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். இந்த ராகு கேதுவோட உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவ கருத்துக்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்க ஐயா. அது 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேதுன்னா புத்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, தடைகள். கண்டிப்பாக தடையெல்லாம் கிடையாதுங்க. ராகு இருந்தால் ஆண் வாரிசு, கேது இருந்தால் பெண் வாரிசு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவங்களுக்குள்ள லைஃப் லாங் ஒத்துமையாக போக மாட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா ஒத்துமை இருக்காது. இன்னொன்று, அந்த 5ல் ராகு கேது இருந்தால் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டாங்க குழந்தைங்க. குறைகள் தான் தெரியுமோ தவிர நிறைகள் தெரியாது. உங்கள் வாழ்க்கையே அவங்களுக்காக தான், ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாம்பு மாதிரி கொத்திட்டே தான் இருப்பாங்க. பாம்பு என்ன பண்ணுங்க, கொத்துதா? அதே மாதிரி குழந்தைங்க அவங்களை குத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர பகவானோட திசை இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பேர்த்துக்கு ஃபேமிலிக்குள்ளார திசையோ புத்தியோ அடக்குது வச்சுக்கோங்க. வீட்டில் சிங்கில் பாத்ரூம் 2 பை போட்டிருப்பாங்க. சர்ச் பண்ணி பாருங்க.
திசையும் புத்தியும் சந்திர பகவானோடையது நடக்குது. 2 பேர் நடக்கணும் வீட்டுக்குள்ளார. 2 பேர் நடந்தால் மட்டும்தான் சிங்க்லேயும் பாத்ரூம்லையும் 2 பைப் போட்டிருப்பாங்க. நீங்கள் வாடகை வீட்டுக்கே போனாலும் சரி அந்த திசை புத்தி அங்கே அந்த புத்தியும் வந்து உங்களுக்கு லிங்க் ஆகும். இல்லைன்னா ஒரு பைப் தான். அதே மாதிரி கேது ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கைத்தை கட்டி அதிகமாக தொங்க விடாதீங்க துணிமணிகளை. துணி வீட்டில் தொங்கிட்டாவே கேது ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். கடனை வந்துடும், பிரச்சனையை கொடுத்துரும், நோய் தாக்கத்தையும் கொடுத்துரும். வீட்டில் கைத்தை கட்டி வீட்டுக்கு முன்னாடியோ வீட்டுக்குள்ளேயோ பின்னாடியோ அதிகமாக அழுகு துணியை தொங்க விடாதீங்க. துணியை காய வச்சு எடுக்காமையே இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி போடுறோமா நாளைக்குள்ளே எடுத்துடணும். மழையிலேயே நினைஞ்சு 2 நாளைக்கு வெயிலே காயும். ஏன்னா வேலைக்கு போயிடுறாங்க பெண்கள், வீட்டில் இருக்கிறது இல்லை. யாரும் எடுத்து அது உண்மை தான், யாரும் வேணும் பண்ணுறது கிடையாது. வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்க, துணி மறுபடியும் மழை வந்ததுன்னா நினைஞ்சிரும், மறுபடியும் எடுத்து வைக்க முடியாது, ஸ்மெல் வரும், மறுபடியும் காய விடுவாங்க. இதுதான் ரீசன். சரிங்களா? அப்போ 5ஆம் வீட்டில் ராகு கேது இருக்கும்போது இந்த வெளிநாட்டு சம்மந்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறாங்க தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த 8, 12 சம்மந்தமும் இந்த ராகுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அங்கேயே செட்டில் ஆகிற வாய்ப்பும் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் லக்னத்துக்கு முதல்ல சம்மந்தம் இருக்கணும். லக்னம் சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் 8, 12 ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல இடத்து வந்து உட்கார வைப்பார். லக்னம் சம்பந்தம் இல்லாமல் தசாபுத்தியும் லக்ன தொடர்பு இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண தெரியுங்களா, அவங்கள போயிட்டு வந்துடுவீங்க, இல்லை போனது கடன் கட்டிட்டு இருப்பீங்க. அதையும் நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கலாம். சரிங்களா? வேற என்ன கேட்குறீங்க? இப்போ 5ல் கேது இருக்காருன்னா ஒரு சின்ன ஒரு வழிடுறேங்க. இது வந்து தாத்தா பாட்டி வழியில் வந்து ராகு கேதுக்கள் இருக்குன்னா பூர்வ ஜென்ம தோஷத்தையும் சொல்லும், குலதெய்வ வழிபாட்டையும் குறைவாக இருக்கும். அந்த வழிபாடு முறையை சரியாக எடுத்துக்கணும். 5 கேது 9 கேது வந்து பார்த்தீங்கன்னா 2 தெய்வத்தை கும்பிடுவாங்க. அம்மாவளையும் கும்பிடுவாங்க, அப்பாவளையும் கும்பிடுவாங்க. ஆனால் அது பலன் வந்து அவங்க இன்னும் ஆத்மாத்மா எடுத்துக்கிட்டே இருக்கணும். ராகு இருக்காங்க அப்படின்னா நம்ப மாட்டாங்க. சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், சாமியாக கொடுக்குது, நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நம்பிக்கை வேணும் போது கும்பிடுவாங்க. ஊர்கமாக வச்சுக்குவாங்க சாமியெல்லாம். அவங்க சாப்பாடு மாதிரி இது கேது எடுத்துக்குவாங்க. இதுதான் விஷயம். இப்போ 5ல் கேது இருக்குது அப்படின்னாவோ, இல்லை 5ஆம் வீட்டை ராகு பார்க்குறாரு, இல்லை 5ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு பாவகர்க்கம் இருக்குது அப்படின்னா பிள்ளையார் பட்டி போயிட்டு வாங்க. ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு பிரச்சனை இருந்து அவங்க பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்து அந்த குழந்தைங்க அந்த வீட்டு பெண்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பூர்வ புண்ணிய சாபத்திரு தோஷம் ஃபுல் ஸ்டாப். பிள்ளையார் பட்டி தான் ஹெட் ஆஃபீஸ். பஞ்சமுக விளக்கு 2 விளக்கு பெருசாக வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டு நெய், 5 திரி, பஞ்சு திரி, நூல் திரி, வெள்ளருக்கு திரி, தாமரத்தண்டு திரி, உங்களுக்கு வந்து வாழைத்தண்டு திரி, 5 திரியும் திரிச்சு எடுத்துக்கணும். பிள்ளையார்பட்டி போகும்போது நல்லெண்ணெய் 1 லிட்டர், சந்தனம் 1 கிலோ, அருகம்பில் மாலை, திரி 5 பேக்கெட், ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் தனியாக வாங்கிக்கோங்க. நீங்கள் அங்கே போய் இறங்குனதும் வாங்க வேண்டியது 11 முழம் அருகம்பில் மாலை. ஏன்னா சாமி வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி உயரம் இருப்பார். அவர் அப் அண்ட் டவுன் போகிறத 11 முழம் அருகம்பில் மாலை வாங்குகிறோம். ஒரு சூரத்தேங்காய் போகிறதுக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. ஒரு தேங்காய் பழம் இப்போ மாற்றினா தான் அர்ச்சனை பண்ணுறாங்க, அதுக்காக ஒரு தேங்காய் பழம் செட்டு வாங்கிக்கோங்க. நேராக போய் நிற்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போகணும். இந்த சாபத்தீடு தோஷம் நீக்கிறதுக்காக பிள்ளையார்பட்டி போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் 5ஆம் இடத்து அதிபதியோட திசா புத்தி யாருக்கு நடக்குதோ, இல்லை 5ஆம் வீட்டை யார் வந்து வளபிறை சந்திரனாக இருந்து பார்க்குறாங்களோ, குரு பகவான் பார்க்குறாங்களோ, அவங்க ஜாதகத்தில் பாக்யாதிபதியும் லாபாதிபதியும் சிறப்பாக இருந்து அந்த 5ஆம் வீட்டில் பயணிக்கும் போது கோச்சாரத்தில் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். விஷயம் அதுதான். சரிங்களா? அப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி ஜாதகத்தையே பாருங்க. யாரோட ஜாதகத்தில் ஃபுல் ஸ்டாப் ஆகுமோ அந்த ஜாதகத்தோட நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அன்னன்னைக்கு அங்கே போனால் தான் வளர்ச்சி கிடைக்கும். சும்மா வீட்டு தலைவருக்கு மட்டும் இல்லை, ஒரு குழந்தை லாஸ்ட் 2வது குழந்தை இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை இருக்கும், அவங்களுக்கு யாருக்கு அமைப்பு இருக்கோ அந்த ஜாதகத்தின் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை குறையும். ஸோ அங்கே போனதுமே ஃபஸ்ட் சூரத்தேங்காய் உங்கள் ஃபேமிலி நிற்க வைக்கிறீங்க, ஒரு சூரத்தேங்காய் உடைக்கிறீங்க, நல்ல பெரிய விளக்கு. அந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுனீங்கன்னா 3/4 நெய்க்கு மேலே பிடிக்கணும். நிறைய நெய் ஊற்றி அந்த 5 திரி திரிச்சு வந்துருக்கீங்களே அதை கொண்டு போட்டு விளக்கு போட்டுட்டு மனசார கும்பிட்டுட்டு போய் தேங்காய் பழம் மாற்றிட்டு நல்லெண்ணெய், சந்தனம், திரி, தீப்பெட்டி, உங்களுக்கு அருகம்பில் மாலை, 5 பொருள் உள்ளே கொடுக்குறீங்க கருவறைக்குள்ளார. சரிங்களா? சந்தன காப்பு மறக்காமல் கேட்டு வாங்குங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், என் பேர் சொல்லுங்கள், மீனாட்சி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுப்பார் ஐயர். அவர் எடுத்து கொடுக்குற விஷயந்தான். அது கொஞ்சமாக வருதா நிறையா வருதான்னு தெரியாது.
உங்களோட கர்ம வினை தோஷம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். எடுத்து கொடுத்துட்டு அதை யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சந்தனம் அப்படிங்கிறது என்றைக்குமே கெட்டு போகாதுங்களா. நம்ம முழுசாக உள்ளே கொடுத்துருக்கோமா, கரைஞ்சதை வாங்கிட்டு வரோமா, இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இந்த சந்தனத்தை உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் மட்டும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றணும். 7 நாளைக்கு 7 பூ, 2 விளக்கு. ஒன்று சுற்றி வருது பார்த்தீங்கன்னா 12 சுற்றலாம், 9 சுற்றலாம், உங்கள் இஷ்டம் தான். ஒன்று நவகிரகம் எடுத்துக்கணும், ராசி கட்டம் எடுத்துக்கணும். ஒன்று 9 சுற்று, இல்லைன்னா 12 சுற்று சுற்றி வந்து விளக்கு போட்டுட்டு மனசார கும்பிடுங்க. அந்த சந்தன காப்பு என்னைக்கு தீருதோ அது வரைக்கும் தண்ணி ஊற்றணும். அந்த சந்தன காப்பு தீர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டியம்மை, அமாவாசை, அஷ்டமி, நவமி எதுவும் கணக்கில்லை. அந்த அன்னைக்கு ஐயருக்கு ஒரு வேட்டி துண்டு, பிள்ளையாருக்கு ஒரு வேட்டி துண்டு, 1 கிலோ சக்கரை பொங்கல், சுண்டல் 1 கிலோ. இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தித்திப்பாக இருக்கணும். உங்கள் பொங்கல் சாப்பிட்றவங்க மறக்கக்கூடாது உங்களை, அந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆளு கொஞ்சம் கொடுத்துட்டு திவ்யமாக கும்பிட்டு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த குழந்தை பிறகு பாருங்கள் அந்த பிரச்சனை இருக்காது. இது என்னோடய ஸ்டாம்ப். வெற்றி கண்ட பரிகாரங்களில் இதுவும் ஒன்று. சரிங்களா? ஸோ அந்த விஷயம் எடுத்துக்கலாம். அடுத்து ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்க சொல்லுங்கள். சந்தேகமே இல்லைங்களா? சொல்லுங்க ஐயா. புதன் கேது, 3ஆம் இடத்தில் புதன் கேது. உங்கள் முயற்சிகள் தடை ஏற்படும். நிறைய மைண்ட் வச்சுருப்பீங்க, நல்லா யோசிப்பீங்க, செயல்படுத்த முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது படிக்கிற குழந்தைய எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு மிஸ் லெசன் எடுக்கிறாங்க, ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இல்லை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஏதோ படிக்க சொல்கிறாங்க. குழந்தை படிச்சுட்டு வருவாங்க. படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து எடுத்ததும் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்க மாட்டாங்க, ஒரு 3rd ஒன்றோ இல்லை 4th ஒன்றோ கேட்பாங்க. அந்த 5ல் ஒன்று தான் ஆன்சர். மிஸ்ஸு பிரிச்சுப்பாங்களே, யார் படிச்சிருக்கா யார் படிக்கல, அதுதான் மிஸ்ஸுக்கு தெரியணும். தப்பாகவே ஆன்சர் சொன்னாலும் இந்த பையன் படிச்சிருக்கான், நம்ம கொஸ்டின் மாற்றி கேட்டங்காட்டி கன்ஃபியூஸில் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இப்போது அந்த புதன் கேது 3ல் இருக்கு பாருங்க, அவருக்கு நல்ல ஆன்சரே தெரியும், சொல்ல மாட்டார். இவர் சொல்லி பக்கத்தில் படிச்சிருக்க மாட்டான், அவன் சொல்லி கிளாப் வாங்கிட்டு போயிடுவான். அதான் புதன் கேது 3ஆம் இடத்து. அறிவு இருக்கும், பயன்படுத்திக்க மாட்டாங்க. தனக்கு தான் நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. குழந்தைங்க படிக்கலைன்னா அயக்ரீவர் ஃபோட்டோ ஒன்று வாங்கி குழந்தைங்க உட்காந்து அவங்க ஸ்டடீஸ் எந்த டைம் பாருங்கள். அந்த புதன் எங்கே இருக்காரு, 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் எங்கே இருக்குது, அந்த கிரகம் எங்கே, அந்த திசையை பார்த்து உட்கார வைங்க. ஆப்போசிட்டில் அயக்ரீவர் உட்கார வச்சு 11 முறை அவரோட மந்திரத்தை உச்சரிச்சுட்டு குழந்தைகள் படித்தால் ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். சரிங்களா? எனிவே இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்புக்கும் பண்டிட் பாலு அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராகு கேதுக்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களை அள்ளி திரட்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 9095521564. திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன். ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க, விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.